எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இயற்கை அழகு படைத்தவர்கள், தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிட்ட ரொம்ப சிறப்பா கூற வருகை தரும் மகா பிரத்யங்கராதி உபாசகர் திருமதி ஜே.எம். மைதிலி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வணக்கம்மா. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். ராஜநிலை டிவி சார்பில் கடகராசியுடைய பலன் சொல்றதுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜோதிடத்தில் நீண்ட காலமா ஜோதிடம் சொல்லி நிறைய பேர்த்துக்கிட்ட ஒரு நல்வாக்கு ஜோதிடர் இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப கேட்டு சந்தோஷப்படுறோம். இந்த ராஜநிலை டிவிக்காக நீங்க கடகராசியுடைய பலன்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நிச்சயமா நிச்சயமா. கடகம். ஸோ இந்த ஆண்டு விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்க போகுது கடகம், அதை தான் நம்ம பார்க்க போறோம். கடகத்துல பாத்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்டது தான் கடகம் இல்லைங்களா. அப்போ புனர்பூசம் பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம், பூசம் பாத்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம், ஆயில்யம் பாத்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம், அண்ட் சந்திரன். ஸோ இந்த 4 கிரகங்களோட காம்பினேஷன் தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ கடகம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசியை புரிஞ்சுக்கிறதும், கடகராசி வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தனி திறமை வேணும். ஏன்னா அவங்க எப்போ கோவப்படுவாங்க, எப்போ நார்மலாக இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. பட் ஆனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம், ஒரு சமையலாகட்டும், அவங்க கிட்டேருந்து வர ஐடியாஸ் ஆகட்டும், அவங்களுக்கு உங்கள் இப்போ ஹஸ்பண்டாக இருக்கீங்க, ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கு உதவுறதாகட்டும், எல்லாமே மற்றவங்களோட கோணத்துக்கும் கடகராசி திங்க் பண்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா சந்திரனோட வீடு இல்லைங்களா. சந்திரன்னாலே அழகு. கடகராசிக்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கருப்பா இருந்தா கூட ஒரு அட்ராக்டிவா இருப்பாங்க. எதுலையுமே அவங்களோட வார்த்தைகளா இருக்கட்டும், அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படியாப்பட்ட கடகராசி இந்த 2025 தமிழ் புத்தாண்டுல இருந்து எப்படி இருக்குதுன்றது பார்க்க போறோம். கடகராசி இல்லைங்களா. கடகராசிக்கு பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளா மிகப்பெரிய கடுமையான போராட்டங்கள்லாம் வாழ்க்கையில சந்திச்சு வந்திருப்பீங்க. ஒரு தொழில்னா ஒரு 2-3 தொழில் மாத்திருப்பீங்க. இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்திருக்கும்னா நிறைய தொழில்கள் மாத்திருப்பீங்க. வீட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய தொழில பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருந்திருக்கும். வீட்லயும் பாத்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ள ரொம்ப சண்டைகள் இருந்திருக்கும். குழந்தைங்க சொல்ற பேச்சு கேட்காம இருந்திருக்கும். இப்போ கடுமையான மன உளைச்சல்ல இருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் ஆரம்பிக்க போகுதுன்னு தாங்க சொல்லணும். மிகப்பெரிய அற்புதமான எல்லா 12 ராசிக்கு விட கடகம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. கடகம் தான் இப்போ சூப்பரா இருக்க போகுது. எதை தொட்டாலும் நீங்க என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிர்ஷ்டம், உங்க பூர்வ புண்ணியம் எல்லாம் ஆக்டிவேட் ஆக போகுதுங்க. ஸோ ரொம்ப வருஷமா நீங்க கோயில்லாம் போகணும், இந்த மாதிரி இந்த ஸ்தலங்களுக்கு போகணும்னு ரொம்ப வருஷமா ஆசை இருக்கும். அதெல்லாம் நிறைவேற போகுது. இந்த என்ன ஒரு விஷயம்னா, கோபம் மட்டும் இந்த ஆண்டு நார்மலாவே கடகத்துக்கு எப்போ கோபம் வரும் எப்போ கோபம் வராதுன்னு தெரியாது. இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும். கோபத்துல மட்டும் வார்த்தை பிரயோகம் பண்ணும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ பேசும்போது வீட்டுல சண்டை எதனா வருதுன்னா அமைதியா போயிடுறது நல்லது. அமைதியா போக முடியாது கடகராசிக்காரங்களால, இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா போயிடுறது நல்லது. கோவில் வழிபாடுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்மனை கண்டினியூவா வழிபட்டுவாங்க இந்த ஆண்டு. இதுல கோவத்துல வீட்டுல சண்டை சச்சரவுலாம் வருது இல்லைங்களா, அதுல இருந்து சீக்கிரமா மீண்டு வர முடியும். இப்ப நகையெல்லாம் ரொம்ப நாளா வச்சிருப்பீங்க. அது எப்போ நீங்க இது பண்ணணும் இதெல்லாம் தெரியாம இருக்கும் இல்லைங்களா. அந்த விஷயங்கள் எல்லாமே அடமானத்துல வச்ச நகைகள் மீட்ட போறீங்க. ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்க போறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க போகுது. ரொம்ப அதாவது கடகராசியுடைய பலன்களை சொன்னாங்க. இப்ப கடகராசி ஆண்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாங்கய்யா. கடகராசி ஆண்கள் பாத்தீங்கன்னா தொழில் பொதுவா இவங்க பாத்தீங்கன்னா தொழில் முடக்கிலேயே இருந்திருப்பாங்க. இவ்வளவு வருஷமா தொழில் முடக்கிலேயே இருப்பாங்க. இப்போ அந்த தொழில் உங்களுக்கு விருத்தியாக போகுதுங்கய்யா.
என்ன தொழில் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்களோ ரொம்ப வருஷமா அதெல்லாம் வந்து நடக்க போகுது. இப்போ இந்த முதல் ஒரு 4 மாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் முதல் 4 மாதம் பாத்தீங்கன்னா பணம் மணி ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கையை கடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த ஒரு 4 மாசம், முதல் 4 மாதம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். அதுக்கு அடுத்த 4 மாதம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கையை கடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த 4 மாதம் வந்து நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். ஸோ எதுக்கு இதை வந்து சொல்றேன்னா, அந்த முதல் 4 மாதம் உங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ வரும்போதே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. கடகராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்கள் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், இந்த கடகராசி பெண்கள் இந்த ஆண்டு மிக அதிர்ஷ்டசாலிங்க. நல்ல ஆடை ஆபரணம், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. உங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அண்ட் வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள், ஒரு சமையல்லையே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்லயே பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் நீங்க வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்கல்ல. ஒரு சாதாரணமா ஒரு மிக்சில இருந்து எல்லாமே நீங்க ஒரு ஸ்டவ் மாத்த போறீங்க. அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்க இந்த ஆண்டு வாங்க போறீங்க. ரொம்ப நாளா இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது எல்லாமே வாங்கி மாத்த போறீங்க. வீடை இன்னும் எப்பயும் இருக்கிறத விட இன்னும் அழகுபடுத்த போறீங்க உங்க வீட்டை. இப்போ நீங்க கடகராசிக்காரர் கடந்த 5 வருடம் கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த 5 வருஷ கஷ்டம் வந்து இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி நல்லா சிறப்பா இருக்குன்னு சொன்னீங்க. அது எந்த வகையில சிறப்பா இருக்கும்? நிச்சயமா. தொழிலையா, பொருளாதாரத்திலயா, வருமானத்திலயா எப்படி சிறப்பா இருக்கும்? அதாவது இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்ல வருமானத்துலன்னு கிடையாதுங்க. எல்லா விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த 8ல வந்து சனி வந்து ரொம்ப பாடாப்படுத்தி 7ல இருந்தாரு, அப்புறம் 8ல வந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகுபவன் என்னதான் வந்தாலுமே உங்களுக்கு சிறு சிறு தடங்கள் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் மீறி நீங்க வந்து வெளியே வந்துடுவீங்க. என்ன மாதிரி என்னெல்லாம் வாங்குவீங்கன்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப நாளா வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. இடமும் வாங்கி போட்டிருப்பீங்க. வீடு கட்டணும்னு ரொம்ப வருஷமா அது அப்படியே இருந்திருக்கும். இந்த வீடு கட்டுற விஷயங்கள் ஆகட்டும், வீட்டு அலங்கார பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், நகை ஆபரணங்கள் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் நடக்க போகுது. படிப்பு எப்படி இருக்கும்? பொதுவாக குழந்தைகளுக்கு அப்படிங்கிற போது கடகராசி பெண்கள், ஆண்கள் 2 குழந்தைகள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமா. படிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? படிப்புலயும் பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க. ஆனா வந்து இவ்வளவு வருஷமா பாத்தீங்கன்னா வந்து போய் அந்த எக்ஸாம்ல உட்காரும் போது கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஆஃப் ஆன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரம் படிச்சீங்கன்னா போதும், அது மைண்ட்ல அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்க அங்க போய் மறக்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாதான் நடக்கும். ஆனா அதுக்குன்னு கொஞ்சமா படிக்க வேண்டாம், நல்லா படிச்சுட்டு போங்க சொல்றேன். அந்த மாதிரி படிப்புல சூப்பரா இருக்க போது இந்த வருஷம் நல்லா படிக்க போறீங்க. அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் நடுவுல பிரேக் ஆயிருந்திருக்கும். அதை திருப்பியும் வந்து நீங்க ஜாயின் பண்ணி படிக்கிற வாய்ப்புகளும் இந்த ஆண்டுகள் இருக்கும். இந்த கடகராசிக்காரர் பொதுவாக வந்து உதவிகள் மற்றவங்க, கடகராசிக்காரர் தான் மற்றவங்களுக்கு உதவுன்னு ஒரு கணக்கு இருந்தது. இப்ப கடகராசிக்காரருக்கு இந்த வருஷம் யாராவது உதவிகள் செய்வார்களா? நிச்சயமாங்கய்யா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க கடகராசியோட அண்ணன் தம்பிங்க கிட்ட இருந்து வர வேண்டியது சிலது வராம இருந்திருக்கும். அவங்க கிட்ட சொத்துக்கள், இவங்க பூர்வீக சொத்துக்கள் வந்து தடை தாமதம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோர்ட் கேஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 ஆண்டுகளா நிலுவையிலேயே இருந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் கேஸ்ல இருந்தும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து வரப்போகுது. முதல் 4 மாதத்திலேயே வரும். இப்ப தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு 4 மாதத்திலேயே வந்து வரும். சோ அந்த விஷயத்திலயும் அண்ணன் தம்பிங்களா இருக்கட்டும், இப்ப இவ்வளவு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மனசங்கடம், சின்ன சின்ன ஒரு நெருடல்கள் இருந்துட்டு இருக்கும். அது எல்லாமே தீர்வாய் ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்க போறீங்க. கடகராசிக்காரர்களை வந்து இப்ப சமயத்துல இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ அல்லது வீடு மாற்றுறதோ இது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமாங்கய்யா. அதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி நிலுவையில இருந்த எல்லா விஷயங்களும் இப்ப நடக்க போகுது. உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு நீங்க சேவ் பண்ண முடியும். இந்த ஆண்டை வச்சு அடுத்த ஒரு 10 ஆண்டுக்கு நீங்க வந்து சேவ் பண்ண. அப்ப என்ன பண்ணணும்னா, அதிகமா வருமானம் வருதுன்னுட்டு நீங்க கொஞ்சம் உதாசனப்படுத்தி இல்லாம வர வருமானத்தை இப்போ ஆண்களா இருந்தா மனைவி கிட்டையும், பெண்களா இருந்தால் கணவன் அல்லது வீட்டுல யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா, நான் சொல்றது என்னன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கும் வர வேண்டியது இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து ஒரு தொழிலே இருக்கு, ஒரு நல்ல ஒரு பேஸ் போடணும் அப்படின்னா இது வந்து சூப்பரான ஒரு வருஷம். பட் நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க அதை புரிந்தல் எடுத்துட்டு நடந்தீங்கன்னா நிச்சயமா வந்து இதுல இருந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். உங்களால வர வருமானத்தை கவனமா கையாளுங்க.
ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னது தொழில்ங்கிற ஒரு விஷயம் வந்தது. தொழில்கள் இந்த கலைத்துறை, ஜோதிடத்துறை, இந்த ஊடகங்கள் சம்பந்தமான துறையில ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாங்க. இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்துக்கு வந்துடுறாரு. அப்போ புதன் குரு சேர்க்கைன்னு சொல்லுவோம் அத. அப்ப இந்த ஜோதிட துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அண்ட் வந்து இந்த கல்வித்துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அப்ப புதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறார் 12ல. அப்ப இவங்க ஸ்டடீஸ்க்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டங்களையா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள்லாம் இவங்க நிறைய போயிட்டு வரக்கூடிய காலகட்டம். வீட்டுல திருமணம் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா சுப செலவுகள், திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமும் இருந்தாங்க. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது பொதுவாக வெற்றி பெறக்கூடிய காட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. பொதுவாக வந்து கடகராசிக்காரர்கள் எதுலையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இவங்களை பாதிக்கூடியது வந்து தெய்வ கோயில் குளம் இது மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வெற்றி பெறதுக்கு வந்து பல மார்க்கங்கள் உண்டு. இந்த கோயில்கள், தெய்வ வழிபாடுகள், பூஜைகள், ஹோமங்கள் இது மாதிரி எதுல செஞ்சா அவங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க? ஐயா, கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஆளை பார்த்த உடனே கிரகிக்கக்கூடிய தன்மைங்கயா. என்ன அவங்க திங்க் பண்றாங்க, சிலர் வந்து தெரிஞ்ச ஏமாறுவாங்கயா. இவங்க வந்து நம்மளை ஏமாத்ததான் போறாங்கன்னு இவங்களுக்கு தெரியும் நல்லாவே, இருந்தாலும் அவங்க ஏமாறுவாங்க. எதனாலனா, உன்னால என்ன பண்ண முடியும், ஏமாத்த தானே முடியும், ஏமாத்திட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளவு பாசம் இவங்க மேல, ஒரு பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருவாங்க. சும்மா ஒரு பேருக்கு சொல்லுவாங்க, நீ மட்டும் இதை செஞ்சனா போதும், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ட்டுருவாங்க. ஆனா உண்மையாவே யார் அதை பண்ணுவாங்கன்னா கடகராசிக்காரங்க தாங்க. ஒரு அன்பை மட்டும் நீங்க காமிச்சிட்டீங்கன்னா போறோம். அதே மாதிரி கோவப்பட்டாலும் இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க முன்னாடி வந்து நீங்க கோவப்பட்டீங்கன்னா, இந்த அன்பா இருந்தவங்க ஒரு ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ரொம்ப சாத்வீகமா அமைதியா இருக்கிறவங்க, அப்படியே ஆப்போசிட்டா நீங்க ஒரு ஃபேஸை பார்ப்பீங்க. இவங்க முன்னாடி கோவப்படக்கூடாது. இவங்களை வந்து இவங்க தப்பே பண்ணாலும், அதான் சொல்றேனே, இவங்களை கையாளுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா 12 ராசியில கடகராசிய மாதிரி ஒரு ராசி இருக்கவே முடியாது. அவங்கள மாதிரி அன்பு கொடுக்க முடியாது, அவங்கள மாதிரி சமைக்க முடியாது, அவங்கள மாதிரி ஒரு பிளானிங் போட முடியாது, அவங்கள மாதிரி வீட்டை அழகா படுத்த முடியாது. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். ஒரு கணவனா இருந்தால் கடகராசி பெண்கள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த விஷயத்திலும் கணவனுக்கு சப்போர்ட்டா என்ன நடந்தாலும் பேக் போனா நிக்கிற முதல் ராசி பாத்தீங்கன்னா கடகராசி தான். அந்த கடகராசிக்குள்ள மன வலிமை அந்த அளவுக்கு இருக்கு. இந்த 12 ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தந்தைனா சூரியன், தாய்னா சந்திரன். தாய் தான் வந்து மனோ வலிமை. ஆண் கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் வலிமை இருக்கு, ஆனா பெண் கிரகத்துக்கு தான் வந்து மன வலிமை இருக்கு. அப்போ எல்லா கிரகத்துக்கும் இதுவா இருக்கிறது வந்து தாய்மையா இருக்கிறது இந்த சந்திரன் தான் இல்லைங்களா. அப்ப அந்த சந்திரன் கிடைக்க நிச்சயமா உங்க வீட்டுல ஒரு பெண் இருக்குன்னா, அது தங்கச்சியா இருக்கட்டும், இல்ல தாயா இருக்கட்டும், இல்ல உங்க மனைவியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், சந்திரன் அதாவது கடகராசி உங்க வீட்டுல இருக்குனாலே நீங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க வீட்டுல இந்த தண்ணி பிரச்சனையே வராது. உங்க வீட்லயும் இருக்கட்டும், அந்த பொண்ணு போகிற வீடா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க முன்னாடி அவங்க தப்பே பண்ணாலும் கோவப்பட்டு பேசாதீங்க, நாசுக்கா சொல்லுங்க, அவங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இவங்களுக்கு இந்த உடல்நல கோளாறுகள் அப்படிங்கிறது வந்து தலை சார்ந்த வியாதிகள் வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். தலை சம்பந்தமான விஷயங்கள் வரும், சளி பிடிக்கலாம், தலையில பாரம் வரலாம், டென்ஷன் வரலாம், ஒரு ஒரு அப்நார்மல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் உடல்நல? இப்ப இது ஏன்னா நீங்க கடகராசிக்கு நிறைய சொன்னீங்க. ஏன்னா வந்து சந்திரனுக்கு 12 குரு இருக்கு, இந்த அனபாயோகம் சொரபாயோகம் இது மாதிரி யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி 9 ராகு இருக்கிறது, வெளியூர் சம்பந்தமான விஷயம் எல்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த உடல்நல சம்பந்தமான விஷயங்கள் குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எப்படி இருக்கு? நிச்சயமாங்க. போன ஆண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா கடகராசி அதிகமா வந்து கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. எஸ்பெஷலி வந்து ஹேர் ஃபால், ஸ்கின் டிசீஸ். நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இதுவா போக வேண்டாம். ஒரு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா கடகராசி பேர் வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா மினிமம் கொஞ்சம் அதிகப்படியா வந்து இந்த ஸ்கின் டிசீஸ்லயும் ஹேர் ஃபால்லையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க 100%. ஸோ அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் வந்து இப்போ வந்து விடுபட போறீங்க. ஒரு சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல இருந்தும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 மாதத்திலேயே வந்து உங்களுக்கு அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலையில எழுந்திக்கிற தன்மை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு 5-6 மணிக்குள்ள எழுந்து இந்த விடிவெள்ளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சூரியன் உதயமாயி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து கொஞ்சம் எழுந்திரிச்சு முடிஞ்சா குளிச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி பாருங்க. நிச்சயமா வந்து சீக்கிரமா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்தும் சரி, பெரிய பிரச்சனை பெரிய பாதிப்புகள் இருந்தாலும் சரி, இதுல இருந்து சீக்கிரமா இந்த ஆண்டு வெளியே வந்துருவீங்க.
இந்த கடகராசிக்காரர்கள் ஃபைனான்ஸ் பண்ணலாமா? மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறது, கொடுத்து வாங்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணலாமா? இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க ஐயா, உன்னெல்லாம் யார் ஃபைனான்ஸ் பண்ண சொன்னா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கடகராசியை பார்த்து தேர்ந்தெடுக்கும் போது தேர்ந்தெடுவாங்க, இவனை சீக்கிரமா ஏமாத்திடலாம். ஒன்னும் இல்லைன்னு சொன்னா கூட, இப்ப கடன் கொடுத்துருக்காங்க, கடன் கொடுத்துட்டு அவன் வந்து திருப்பியும் கடன் கேட்க வந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டா இவங்க கிட்ட திருப்பியும் ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏமாளி ராசி சந்திரன். சரிங்களா? ஃபைனான்ஸ் பண்ணலாம். தயவு செய்து வேண்டாம், ஃபைனான்ஸும் பண்ணாதீங்க, யாருக்கும் கையெழுத்தும் போடாதீங்க. உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. எதனா கேட்டாங்கன்னா ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு அதோட ஓடி வந்துருங்க. ஃபைனான்ஸ் பண்ண வேண்டாம். சரி, கூட்டு தொழில் பண்ணலாமா? அவங்க கடகராசிக்காரர் கூட, ஏன்னா கடகராசி கூட கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கூட்டு தொழில் பண்ணா இந்த வாட்டி எப்படி இருக்கும்? ஏன்னா கடகராசிக்கு 7ஆம் இடம், நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கடகராசிக்கு 7ல சனி இருந்து இப்ப 8க்கு போயிருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வேற சொன்னீங்க. இப்ப கூட்டு பண்ணா நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும் சொல்லுங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கூட்டு தொழில் நிச்சயமா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, ஒர்க்கிங் பார்ட்னரா மட்டும் இருக்கலாம். உங்களோட முதல் வந்து போடக்கூடாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஈஸியா உங்களை ஏமாத்திடுவாங்க. அதனால முதல் போடாம உங்களோட ஐடியாலஜி வச்சு மட்டும் நீங்க கூட்டு தொழில் பண்ணலாம். சரிங்களா? இந்த விஷயங்களை வந்து நீங்க தெளிவா இருக்கணும். இல்ல நீங்க உள்ள வந்த உடனே இல்லைங்க நீங்க வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்க போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்னா 100% நீங்க போடக்கூடாது. ஏன்னா நிச்சயமா கடகராசி பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பண விஷயத்துல சங்கடங்கள் வரும். ஏன்னா இவங்க இலகிய மனசுக்காரங்களா? எதனால சொல்றேன்னா, இவங்க இலகிய மனசுக்காரங்க. அதுல எதனா பிசினஸ்ல வந்து நல்ல ப்ராஃபிட் வந்தாலுமே சரி, இவங்க இதுதானே போட்டாங்க, இது போதும் அப்படின்னு கயட்டி விடுற தன்மையும் இருக்கும். இல்ல டவுன்ல போனாலும் சரி, சரி அப்போ வந்து இந்த மாதிரி இருந்தது, இப்ப நீங்க எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உங்களால ஜாயின்ட் இருக்க முடியும் அப்படியெல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களை உள்ள கொண்டு வருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் நல்லா போனாலும் ஃபர்ஸ்ட் தூக்குற ஆள இந்த கடகராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க எப்படி வந்து ஒரு கேள்வி கேட்காம உள்ள வராங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதனா ஒரு விஷயம்னா கேள்வி கேட்டாலும் இவங்களை வந்து யாருக்கும் பிடிக்காது. இப்போ ஒருத்தங்க பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகுற ராசி வந்து பாத்தீங்கன்னா கடகராசின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு எதனா வெறுப்புனா இவங்க பேசுற தன்மையில வெறுக்கக்கூடிய முதல் ராசியும் கடகராசி தான். ஸோ அதனால உங்க வார்த்தைகள்ல மட்டும் கவனம், பொறுமை, நிதானம் கொடுத்து கெட்ட பேர் எடுத்துறதை விட நீங்க அமைதியா இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லி உங்களால அப்படி கட்ஸா பேச முடியாது. இருந்தாலும் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பேசுனீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப நல்ல பதில். இப்போ கடகராசி இப்ப இருக்கிற சமயத்துல ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, ஒன்னும் ஜோசியம், வெவ்வேறு ஐடி ஃபீல்டு இது மாதிரி இருக்குது. அதை தாண்டி அரசியல்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. கடகராசிக்காருக்கு அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கு, அல்லது அரசியல் எப்படி இருக்கும்? ஐயா, அரசியல் வந்து பாத்தீங்கன்னா கடகராசி இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்பாட்டுங்க. இவ்வளவு நாள் வந்து இன்னும் ஒரு விஷயம்னா, கடகராசிக்கு வந்து இந்த லோ கேட்டகரியில வந்து இருக்க பிடிக்காது. எதுலயே இருந்தாலும் வந்து அவங்கதான் ஹெட்டா இருக்கணும். ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க வந்து தனித்திறமையா தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ராசி வந்து பாத்தீங்கன்னா கடகராசி. அப்ப இந்த ஆண்டு கடகராசிக்கு வந்து அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பொதுவாவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஆண்டோட ராஜா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இல்லைங்களா? அப்போ கடக ராசிக்கு வந்து இந்த ஆண்டு ஜாக்பாட். அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருமே எந்த கடகராசியா இருந்தாலும் சரி, அவங்க நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆண்டு நிச்சயமா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அரசியல்ல நிகழும். அழகு அழகு அழகு, ரொம்ப சந்தோஷம். கடகராசிக்காரர்களுக்கு ஜோதிடம், ஏன்னா நம்ம ஜோதிட சம்பந்தமா தான் பேசிருக்கோம். ஜோதிட சம்பந்தமான லைன்ல இருக்கிறவங்க, ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், ஜோதிடம் சொல்பவர்கள், ஜோதிட பலன் சொல்பவர்கள், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த, ஏன்னா இப்ப எல்லாமே உலகம் பூரா ஜோதிடத்துல எல்லா துறையினரும் ஜோதிடர் படிச்சுட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலம் எப்படி இருக்கும்? நிச்சயமா அதுதாங்க. அதாவது புதன், அதாவது சந்திரனோட கடகத்தோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் புதனோட ஆட்சி வீடு. இப்ப ஜோதிடர்னு நீங்க கேட்டீங்கயா, படிப்பு சம்பந்தவங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வருவாங்க. அப்ப கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 3ஆம் இடம், அதுதான் வந்து புதனோட வீடு. ஆனால் இந்த கடக ராசியில வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே இந்த எழுத்துக்கள், அப்புறம் வந்து இந்த டைரக்ஷன் ஃபீல்டா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும், இந்த 2 லக்னத்தை விட அதிகமா வந்து வரக்கூடியது வந்து, ஏன்னா கற்பனை திறன் இல்லைங்க. ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஐடியாலஜிக்கல் வந்து வேணும். அது அதிகமா பெறக்கூடியது வந்து சந்திரன் தாங்கயா. அப்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கடக ராசியில இருக்க ஒரு ஜோதிடரா இருக்கட்டும், கடக ராசியில இருக்கிற ஒரு எழுத்துக்களா இருக்கட்டும், கடக ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் இந்த மாதிரி கல்வித்துறையில இருக்கிறவங்களும் அவங்களோட தனித்திறமை, ஒரு அரசியல்லே இருக்காங்க, தனித்திறமை.
எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்காங்க. மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் எடுக்கிறத விட இந்த கடகராசிக்காரங்க கிளாஸ் எடுக்கும் போது டிஃப்ரெண்டா இருக்குங்க. டிஃப்ரெண்டா அவங்க அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜோதிட துறையிலையும் வந்து பாத்தீங்கன்னா தனித்திறமையா இருக்குங்கய்யா. கடக ராசிக்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்திறமையா இருக்கும். அப்ப இந்த கடக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பொற்காலம். அழகு. இந்த புதனாகப்பட்டது இந்த 9 வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கிரகங்கள் வந்து இருக்க போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானம், இவங்க முன்னோர்கள் பண்ணது, இவங்க தாத்தா பாட்டி பண்ணது, இவங்க அப்பா அம்மா பண்ணது, இவங்க சின்ன சின்ன விஷயத்துல வந்து புண்ணியம் பண்ணது, இது எல்லாமே இப்பதான் வெளியே வரப்போகுது. நீங்க சொல்ற இன்னொரு விஷயம் கேட்டு 9ஆம் இடம் சொல்றாங்க. 9 12 வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இப்ப ஜோதிடர்களும் வெளிநாட்டு கடகராசிக்காரர்களும் ஏன்னா 12ஆம் இடம் வந்து கடகத்துக்கு 12 குரு உட்காந்துக்கார 9ஆம் இடம் நீங்க சொன்னீங்க. அப்ப வந்து வெளிநாட்டுக்கு போறக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கா ஜோதிடர்களுக்கெல்லாம்? கண்டிப்பா நிச்சயமா. அதாவது சொன்னீங்க அயனம் பயணம் சயனம் இந்த இடத்துக்கு வந்து குரு பகவான் வராருங்க. இப்போ விசா கிடைக்காம சில தடங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கடந்த ஒரு 2 ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும், இப்ப வேலை விஷயமா இருக்கட்டும், சும்மா வந்து ஒரு சுற்றுலா பயணத்துக்கு கூட வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தடங்கலான காலகட்டத்தை வந்து தாண்டிட்டாங்க. கண்டிப்பா ஈஸியா இப்ப நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, வெளிநாட்டுல போய் படிக்கணும், ஹையர் எஜுகேஷன் வந்து படிக்கணும், இந்த காலகட்டம் நீங்க பண்ணக்கூடிய காலகட்டம், சிறப்பான காலகட்டம். இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரிங்க. இப்போ அந்த ஜோதிடத்துல பணவரம்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. 2, 5, 8, 11 பணவரம் அப்படிங்கிறாங்க. இப்ப 8ங்கிற போது இப்ப நம்மளுக்கு கடகத்துக்கு வந்து 8ல வந்து சனி உட்காந்துருக்குது, அது பணவரம்னு சொல்லலாம். அப்ப பணவரம்ங்கிறது என்னன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், கூட்டாளி, கணவனா இருந்தா மனைவி வந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப வந்து பணவரம் வரக்கூடிய வாய்ப்பு. அது இல்லாமல் வந்து மிதுனத்துல இருந்து குரு வேற பாக்குறாரு. அப்ப ஏதாவது பணவரம் இப்படி வந்து பணம் கொடுக்கல் வாங்கலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? அதான் இது வந்து நீங்க வந்து பணம் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்திருந்தாலும் வந்து ஏமாந்துருப்பீங்க. இந்த பணம் வந்து வரவே வராது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு சொல்லலாம். இந்த குருவோட சிறப்பு பார்வைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸா அமைய போகுது. நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து பணம் கொடுத்துருப்பீங்க, அது வந்து மேக்சிமம் வந்து கடகராசிக்காரங்க வந்து இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணாம கொடுத்து ஏமாந்து போற ராசின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப அந்த விஷயம் வரவே வராதுன்னு நினைச்ச பணம் உங்களுக்கு இப்போ வரப்போகுது. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும், நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் எங்க இருந்து பணம் வருதுன்னே தெரியாது. உங்க தொழில் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு 10 ரூபாய் போட்டு இப்போ 1 லட்ச ரூபாய் போட்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1,20,000 ரூபாய் 1,10,000 ரூபாய் அப்படிதான் வந்திருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ 1 லட்ச ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்றீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னு நான் சொல்றேன் இல்லைங்களா. அப்ப அந்த கோல்டன் பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பணத்தை மட்டும் சேவிங் பண்ணி கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்க அதை ஒண்ணுதான் நீங்க பண்ண வேண்டியது. இந்த கொடுத்த கடன்கள் திருப்பி வரப்போகுது, அடமானம் வச்ச நகை திருப்பி வரப்போகுது, வீட்டுல வந்து என்னென்னலாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்க போகுது. ஆனால் வர விஷயத்த வர பணத்தை கரெக்டா தெளிவா பிளான் பண்ணி அதை சேவ் பண்ணீங்கன்னா அடுத்த வர ஆண்டுகளுக்கு உங்களுக்கு ரொம்ப சொல்றது. கடகராசிக்கார பொறுத்தளவு செலவு ஊதாரித்தனம் நிறைய செலவு பண்ணுவாங்க. கையில எவ்வளவு காசு இருந்தாலும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப ஏற்றுக்கொள்ளும். இந்த வயது எவ்வளவு வருமானம் வருது இப்போ சேமிச்சு வச்சா தான் இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா 8ஆம் இடம் எப்படி நீங்க கருத்து கணிப்புல சொன்னாலும் கூட நீங்க பணத்தை மிச்சம் பண்றது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. 2வது வந்து இப்ப இவங்களுக்கு வந்து பொதுவா தகப்பனார் உறவு எப்படி இருக்கும்? கடகராசிக்காரருக்கு தகப்பனார் தாயார் உறவுன்னு எப்படி இருக்கும்? ஐயா, தகப்பனார் உறவுக்கு வந்து சில மருத்துவ செலவு இப்ப இந்த ஆண்டு இருக்குதுங்க. ஓப்பனா சொல்ல போனா ஹாஸ்பிட்டல் செலவுகள் உங்களுக்கு இருக்கு, மருத்துவ செலவுகள் இருக்கு. ஆனால் வந்து அது பெரிய லெவல்ல பாதிக்கிற மாதிரி இருக்காதுங்க. தாயார் தான் 2 பேத்துக்கும் மருத்துவ செலவுகள் உண்டு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா தகப்பனாரோட மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கும். ஆனா இப்ப என்னன்னா இவங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சனி பகவான் என்ன பண்ணிருக்காருன்னா இதெல்லாம் கொடுத்து, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பண விஷயத்திலயும் வந்து நிறைய மனக்கசப்பு வந்து பணம் கொடுத்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அப்போ இவங்க வந்து இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் தெளிவா ஹேண்டில் பண்ற ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். அப்ப இந்த மருத்துவ செலவு எல்லாமே வந்து இவங்க ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்காங்க. பணமே இல்லாம இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமைய வந்து இந்த சனி பகவான் கொடுத்திருப்பாரு. ஆனா இப்ப என்னன்னா பணம் வந்து அதை எப்படி கரெக்டான வேலை செலவு பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மருத்துவ செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம், நீங்க மாதமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு முறையோ
மருத்துவ உதவி வந்து யாருக்குன்னா வந்து இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற பர்சனுக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவுல இருந்து நீங்க வந்து வெளியே வரலாம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சந்தோஷம் பண்ணி இன்னும் 2 கேள்வி தான், அதோட முடிச்சார். நான் உங்களை ரொம்ப சிரமப்படுத்தல. ஓகே. பொதுவாக வந்து லக்னத்துக்கு நல்லா இருக்கு, நீங்க ஏறக்குறைய எல்லா பலன்களையும் நல்ல பலன்களை சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு வெளிநாடு போவாங்க, முன்னேற்றம் உண்டுது, குடும்பத்தால் கூட்டு குடும்பம், கணவன் மனைவி எல்லா விஷயம் சொன்னீங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் சொன்னீங்க, வருமானம் நிறைய வரும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து புதுசாக ஒரே ஒரு கேள்வி வந்து, புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா? இப்போ ஜோதிட ஆபீஸ் போடலாம், ஏன்னா இந்த கடகராசிக்காரர்கள் ஏதாவது புதுசா ஆபீஸ் நிறுவனம் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏதாவது புதுசா பண்ணலாமா? ஏதாவது தொழில் வளர்றதுக்காக ஏதாவது பண்ணலாமா? நிச்சயமாயா. இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப நாளா வந்து தொழில் வந்து நிலுவையில இருக்கும், தொழில் ஆபீஸ் போட்டிருப்பாங்க, போட்டு அதை வந்து திருப்பியும் அதை எடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும், கொஞ்சம் அவமானப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் இப்ப இந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலுக்கான ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திங்கிங் வந்து வர ஆரம்பிச்சுட்டு இருக்கோங்கய்யா. எதிர்பாராத விதமா இப்ப இவங்க தொழிலுக்கு வந்து கடன் வாங்கலாம்னு இருப்பாங்க, ஆனா வந்து வெளியில இருந்து இவங்களுக்கு வர வேண்டிய தொகையோ இல்ல இவங்க ஃபேமிலில இருந்தே இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, நான் சொன்னேன் இல்லைங்களா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆகும் போது இவங்களுக்கு வந்து கேஸ்ல எதனா வந்து இருந்ததுன்னா அந்த பணமும் வரக்கூடிய காலகட்டம் இது. அதனால நீங்க இவங்க கடனே வாங்க வேண்டாங்கய்யா. இவங்களுக்கு தொழிலுக்கான ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் ஒரு இந்த தமிழ் புத்தாண்டு தாண்டி ஒரு மே மாதத்துக்கு அப்புறமாவே இவங்க தொழில் சிறப்பா வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இந்த கடகராசி அப்படிங்கிறது சொன்னீங்க, பொதுவாக வந்து அன்பு பாசம் எதிர்பார்க்கறது, பாசத்தை எதிர்பார்க்கறது, நேசத்தை எதிர்பார்க்கறது, ஒருத்தர்கிட்ட அன்பு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொன்னீங்க. ஸோ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் இந்த வீட்டில் இருப்பாங்க, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருப்பாங்க. இது மாதிரி வந்து பாசத்துக்கு உட்பட்டு காதல் வசக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கா இந்த வருஷம் கடகராசிக்காரர்களுக்கு? காதல் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான் முதல்ல அடிபடுற ராசி வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். சோ இந்த காதல் விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, உங்களுக்கு வந்து எல்லா கிரகங்களும் பாசிட்டிவா இருக்கு. ஒரே விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா கோபம். ஒரு மாதிரி கோபம்னா ஒரு எரிச்சலா வர கோபம். என்ன இது எல்லாருக்கும் இப்படி இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படிங்கிற ஒரு எரிச்சலுக்கான கோபம். அதனால வெளிப்படுற வார்த்தைகள். இப்போ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்து காதல்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ காதல் விஷயத்துல இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இப்ப லவ்வர்ஸா இருக்கீங்க அப்படின்னா அதுல சின்ன சின்ன சண்டைகள். ஆனா அதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது வீட்டுல சண்டை சச்சரவு இப்ப இருந்திருக்கும், இப்ப அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. இந்த கல்யாண மாணவர்களோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி இருக்கும். காதல் பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கோபம் இவங்களுக்கு அதிகமா வரக்கூடிய இந்த ஆண்டு கோபம் அதிகமா வரும்போது காதல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். சரிங்க, ஒரே ஒரு கேள்வி. இந்த வருஷம் பொதுவா எப்படி இருக்கும் கடகராசிக்கு? ஒரே வரி சிம்பிளா சொல்லுங்க, எப்படி இருக்கும்? கடகராசிக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஜாக்பாட் ஆண்டு தான் சொல்லணும். எல்லாமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோவம்ங்கிற ஒரே ஒரு சின்ன கல்லுதான், அந்த கல்லை மட்டும் கொஞ்சம் தூக்கி தூரமா வச்சுட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்களை மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்க போற யாருமே கிடையாது. தொழிலையா சூப்பர், வீட்லயா சூப்பர், என்னென்ன நினைச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்க போறீங்க. எல்லா விஷயத்திலும் கோவில் ஸ்தலங்கள், இவ்வளவு வருஷம் ஒரு நியர்லி ஒரு 10 ஆண்டா ஒரு ஸ்தலங்கள் போகணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க, எல்லாமே நடக்க போகுது. இந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம் வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய அற்புதமான மாற்றம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு. புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் 4 மாதம் சுத்தமா கொஞ்சம் ட்ரையா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கடைசி 4 மாதங்கள், இந்த 1 இயர் 12 மாசத்தை 4 மாசமா பிரிச்சு சொல்றேன். புனர்பூசத்துக்காரங்க முதல் 4 மாதம் வந்து கொஞ்சம் வருமானம் கம்மியா இருக்கும், அதுக்கு அடுத்து வருமானம் அதிகமாகும். கடைசி 4 மாசம் சூப்பரா இருக்கும். பூசம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் 4 மாசம் வந்து மணி ஃப்ளோ நல்லா இருக்கும், அதுக்கு அடுத்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கு அடுத்த 4 மாதம் வந்து சுத்தமா நல்லா இருக்கும். ஸோ முதலே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க முதல் 4 மாசம் வந்து ஜாக்பாட். எந்த விதத்துல இருந்து காசு வருதுன்னு தெரியாது, எல்லா பக்கமும் கொட்ட போகுது உங்களுக்கு பணம். அதுக்கு அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 4 மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறதுக்கு நல்லது. திருப்பியும் அதுக்கு அடுத்த 4 மாதங்கள் வந்து கடைசி 4 மாதங்கள் மணி ஃப்ளோ திருப்பியும் சீரா இருக்கும். ஸோ ஆயிலே நட்சத்திரக்காரங்க முதலே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு மிகப்பெரிய அற்புதமான ஆண்டா உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம்.
ஒரு கடகராசி பத்தி ஒரு தெளிவா விளக்கமா சொன்னீங்க. இந்த ராஜநிலை டிவியில நேயர்கள் அனைவருக்குமே வந்து கேட்க வேண்டிய கேள்விகளையும் நானே கேட்டேன். ஏன்னா வந்து நிச்சயமாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடகராசி பத்தி தான் நிறைய கேள்வி வந்தது, கேட்கணுங்க. அதனாலதான் நான் எல்லா கேள்வியும் கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சுட்டேன். ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றிங்க. ம்.